போட்டு கட்டுப்பாகுது கையில் குத்திடலாமா? டேய் அங்கிட்டு பாரு, நீ அங்கிட்டு போய் லூட்டுறான் அந்த கையில் குத்துறோமா இல்லை வேற ஃபுல்ல முடிச்சிடலாம். ஹாய் கைஸ். ஸோ நானும் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த துரோக மூமெண்ட்டெல்லாம் இப்போ யாருமே பண்ணுறதில்ல. சரி நம்ம பண்ணலான்னு சொல்லிட்டு துரோக மூமெண்ட்டை ரீக்ரியேட் பண்ணுறக்காண்டி ரொம்பவே கஷ்டப்பட்டு ஒரு வீடியோ எடுத்து அதை வந்து பார்த்திங்கன்னா போட்டு வச்சுருக்கிறேன். அதில் உள்ள ஒரே ஒரு மெயினான துரோக மூமெண்ட்டை மட்டும் இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் இந்த வீடியோக்கு நீங்கள் லைக் கொடுக்கலன்னா தயவு செஞ்சு பார்த்திங்கன்னா லைக் மட்டும் கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி நம்ம ஃபேமிலியில் வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. இதே வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு திருக்காண்டா அவனுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுறான்னு சொன்னீங்க அப்படின்னா கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா பெருசாக நினைக்கலாம், அந்த ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஒரே ஒரு ட்ரை மட்டும் பண்ணி பாருங்களேன், சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே வந்து பார்த்திங்கன்னா புரியும். ஸோ அந்த ஒரு துரோக மூமெண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா பார்க்கலாமா? ஸோ வந்து ஃபுல் வீடியோவும் போய் பாருங்கள், அதுவுமே ரொம்பவே நல்லாயிருக்கும். பார்த்துட்டு அது வந்து ஃபுல் வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். பார்ட் 2 வேணுமா வேணாமான்னு மறக்காமல் பார்த்துட்டிங்கன்னா கமெண்ட் சொல்லுங்கள். இன்கேஸ் நீங்கள் பார்ட் 2ன்னு ஒரே ஒரு கமெண்ட் போட்டிங்கன்னா போதும், நான் அடுத்த நாளே வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 2 ரெடி பண்ணி போட்டுருக்கேன். ஸோ இப்போ அந்த த்ரோ மூமெண்ட் போய் பார்க்கலாமா? இங்கிட்டு வந்து சாண்டினோ போட்டு கொஞ்சம் குழப்பியாச்சவனை. இப்போ வந்து அவன்கிட்ட ஃப்ரெண்டு பிடிப்போம், ஏன்னா அவனை அடிக்கலாம் முடியாது. சரி ரைட்டு ஃப்ரெண்டு பிடிக்கலான்னு சொல்லிட்டு நானுமே உட்காந்து இருந்துச்சு அடிக்க ஆரம்பிச்சிருவான். என்கிட்ட வாளுமே கிடையாது. அதுக்கப்புறம் ஒரு வழியாக உட்காந்து எந்திரிச்சிருவான். எந்திரிச்சிட்டு அவன் கையில் வேற எம்டன் வச்சிருக்கான். எனக்கு பயமாகவே இருக்குது. திரும்பி பார்த்தா இங்கே ஒருத்தர் நிற்கிறான். ஏய் நீ எப்படா அங்கே வந்த? ஆஹா 2 பேரும் ஃப்ரெண்ட் ஆனுங்கண்ணா. சரி விடுங்க பார்த்துக்கலாம். கண்ணா 2 துரோகம் மூணு போட்டு ஆசையா 2 பேர்த்த ஃப்ரெண்டு பிடிக்கிறதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. அவன் வந்து பாருங்களேன் 7 இயர்ஸா 8 இயர்ஸா நம்ம போட்டு காமிக்கிறான். ஆனால் அவன்கிட்ட கன் இல்லாதனால தான் ஃப்ரெண்ட் ஆனா. அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும். அவன் கன் எடுத்தானா அவன்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். இப்போ நம்ம 2 பேர்த்த ஃப்ரெண்டு பிடிச்சது பெரிய விஷயம் இல்லை. நம்ம வந்து ஒருத்தனை அடித்தோம்னா அந்த பச்சை சட்டையை அடித்தோம்னா அந்த 6 பேக் மட்டும் நம்மளை அடிச்சுடுவான். அவனை அடிச்சோம்னா இவன் நம்மளை அடிச்சுடுவான். அதனால நம்ம 2 பேர்த்தையுமே சூசைட் பேனலில் போட போகிறோம். நம்மளுமே சேர்ந்து சாக போகிறோம். அது எப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் ஒரே லைக் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் கூப்பிடும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அது என்ன ஆகுதுன்னு. ஸோ அந்த 8 இயர்ஸ் வரமாட்டான், பயப்படுறான். ஏன்னா அவனுக்கு தெரிஞ்சிருக்குது இங்கே வந்தால் என்ன நடக்குன்னு. ஆரம்பிக்கலாமா? போட்டலாமா? அவ்வளோதான், நீ ஒன்றுமே பண்ண முடியாது. என்ன இதை நான் கொஞ்சம் தப்பாக போட்டேன். இன்னும் கொஞ்சம் யாராவன் அவன் நினச்சிருந்தா ஒரே ஒரு நேரம் போட்டு எங்களுக்கு எல்லாத்தையுமே கொண்டிருக்கலாம். ஆனால் அவனும் வந்து ஃப்ரெண்ட் ஆகிட்டு இருக்கிறான் தற்கொலை பையன். ஆக்சுவலாக இப்போ வந்து நான் இந்த பக்கம் சாண்டினா போட்டால் போயிடலாம். டேய் யாரா இவன் எம்டனை வச்சு ஒரு புல்லட்டாக அடிச்சு 3 தடவை அடிச்சு அவனுக்கு கில்லே எடுத்துட்டாங்க. ஆத்தாடி இவன்ட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். அதே மாதிரி 2 தடவை பார்த்துட்டிங்கன்னா அந்த பச்சை மண்டையை நம்மளை அடிச்சிட்டான். அது இங்கே 3ஆவது தடவை பார்த்தீங்கன்னா அடிச்சிட்டான். இன்னும் ஒரு தடவை என்னை அடித்தானா நான் சரியான கடுப்பாயிருவேன். இந்த குளோவில் போட்டோமா இப்போ எனக்கு சாண்டினை மட்டும் வந்துருச்சுன்னா இங்கே நான் அப்படியே வெளில போயிட்டு ஒரே ஒரு கிரெனேடு டக்குன்னு தூக்கி போட்டு ஏய் ஃபஸ்ட்டு இவனை முடிச்சிடலாமா? அழிச்சுக்கிட்டே இருக்கிறான். எனக்கு கடுப்பாகுது கையில் குத்துடலாமா? டேய் அங்கிட்டு பாரு, நீ அங்கிட்டு போய் லூட்டுறான் எனக்கு கையில் குத்துறோமா இல்லை வேற ஃபுல்ல முடிச்சிடலாம். டேய் ஒரே நிமிஷம் நான் சொல்கிறது கேள்றா. அடா பாவி வேணுமோ நல்லவன் மாதிரி என்ன அடிக்கிறான்.